من أكل البصل والثوم فلا يقربن مسجدنا فإن الملائكة تتعدى مما يتعدى منه بنو آدم. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெரியவரும் கருணையினால் பேருலகை காத்தாலும் ஈருலக ரட்சகனை நீதுணையற்றவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் சத்தியத்தின் காவலர் நித்திய மறுமை வாழ்வுக்கு வித்திட்ட உத்தமர் உலகம் போட்டும் சர்தாரே ஆலம் சாந்தி நபிநாதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உயிரிலும் மேலான உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் முத்தான முஹர்ரம் பூத்திருக்கும் இப்புத்தாண்டில் புதுமண பொலிவுகளோடு புண்ணியம் தேடி கண்ணியமாய் அல்லாஹ்வின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவையெல்லாம் எம் வாழ்வில் எம்மவன் எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலகி தவிர்ந்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை முற்றாக தவிர்ந்து அதில் விலகி நடக்குமாறு முதலில் குறைகள் நிறைந்த அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் தக்வாவை கொண்டும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஷங்கியான சகோதரர்களே, இருக்கக்கூடிய மாதம் ஷங்கியான முஹர்ரமுடைய மாதம். இதனுடைய கண்ணியங்கள் சிறப்புகள் சென்ற வாரம் ஹுதுபாவிலே பேசப்பட்டதை அறிந்தேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தில் அதாவது போதையும் சீரான பாதையும் சீரான பாதையும் என்ற தலைப்பில் ஓதலாம் என எண்ணியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நேர காலம் சுருக்கமாக இருக்கிற காரணத்தினால முடியுமான வரையில சில தெளிவுகளை உங்களுக்கு முன்னால முன்வைக்கலாம் என எண்ணியிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எண்ணற்ற நிஅமத்துக்களை பாக்கியங்களை நமக்கு அளித்திருக்கிறார். எண்ணற்ற நிஅமத்துக்கள் உள்ளம் காலில் இருந்து உச்சம் தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உடல் உறுப்புகளும் எங்களுடைய பட்டம் பதவிகள் ஆட்சி அதிகாரம் சொத்து செல்வம் மனைவி மக்கள் தோட்டம் துறவு அத்தனையும் அல்லாஹ் தந்த நிஅமத்தாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. என்னுடைய நிஅமத்தை நீங்க எண்ணி பார்க்க போனா அந்த நிஅமத்துக்களை உங்களால எண்ணி முடிக்க இயலாது. அந்த அளவுக்கு எண்ணற்ற நிஅமத்துக்களை பாக்கியங்களை உங்கள் மீது நான் சொரிஞ்சிருக்கிறேன் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த நிஅமத்துக்கள் எப்படி இருந்தாலும் இதுல ஆக பிரபலியமான விசேஷமான இரண்டு நியமத்துக்கள் இருக்கிறது. இரண்டு நியமத்துக்கள். அதுல ஒன்றுதான் உயிர், அடுத்தது அந்த உயிரை சுமந்திருக்கக்கூடிய உடல். இது ரெண்டும் ஆகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. எனவே சங்கியான சகோதரர்களே, இந்த உயிர் இருக்கிறதானே, இந்த உயிரை பத்தி அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும். உங்களோட உயிர்களை நீங்களாக மாற்றிக்கொள்ளவான், உங்களோட உயிர்களை நீங்களாக போக்கிக் கொள்ளவான். இதுக்கு தோதுவாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதமன்னி அன் அஹதகுமுல் மௌத் மின் துர்ரின் அஸாபஹு. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள், இதுக்காக நீங்க அவசரப்பட்டு மௌத்த கேட்கவான். அவசரப்பட்டு நீங்க என்ன செய்வான், அல்லாஹ்விடத்துல மௌத்த கேட்கவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சங்கியானவர்களே, எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற நெருக்கடி, கவலை கரைச்சல், கடன் தொல்லை, குடும்பத்தால பிரச்சனை, ஊரார்களால பிரச்சனை, தொழில பிரச்சனை. அதனால சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தை வாழ்றதை விட மௌத்தா போறது நல்லம். அதனால யாரெல்லாம் நான் வாழ்றதை விட மௌத்தா போறது நல்லம், ஏண்ட உயிரை கைப்பற்ற
என்று சொல்லி அவசரப்பட்டு நாங்க மௌத்த கேட்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் தந்த இந்த உயிர் இருக்கிறதானே இது ஆக பொறுமதி, ஒரு நேமத். அல்லாஹ் முடிவு செஞ்ச நேரம் வரும் வரைக்கும் நாங்க பொறுத்து இருக்கிறோம், அவசரப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? இங்க உள்ள சில்லற பிரச்சனைக்காக அவசரப்பட்டு நாங்க மௌத்த கேட்டுட்டோம் சொன்னா அல்லாஹ் எங்களோட உயிரை கைப்பற்றினான்னு சொன்னா கபூர்ல வேற விதமான புதிய புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். இங்க உள்ள பிரச்சனையை போல அல்லாது அதை தாக்கி பிடிக்க ஏலாம், அதை தாங்க ஏலாம். அந்த நேரத்துக்கு நாங்க கை சேதப்படுவோம் சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களோட உயிர்களை நீங்களாக மாற்றிக்கொள்ளவா. கவலையான செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு வளர்ற வாலிப பிள்ளைங்க, அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, சில பேர் என்ன செய்யறாங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஆத்துல குளத்துல பாறைகள்ல நீர்வீழ்ச்சிகள்ல ரயில் போற இடங்கள்ல வாகனம் போற ரோட்டு ஓரங்கள்ல செல்ஃபி எடுக்கிறது, கால் சரிக்கு விழுவுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது. தன்னுடைய உயிரை துச்சனமாக மதிக்கிறான், பொறுமதி விளங்குது இல்லை. அதனால இன்றைக்கு வீணா தன்னுடைய உயிரை மாற்றி போடுறான். இன்னும் சில பேர், நாங்க விரும்புறவங்களை எங்களுக்கு கல்யாணம் படிச்சு வைக்கலாம்னா நாங்க உயிரோட வாழ மாட்டோம், நாங்க மௌத்தா போவோம். அதனால கல்லு மலையிலிருந்து குதிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, கடல்ல குதிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உயிரை போக்கி கொள்றாங்க. ஏன்? பொறுமதி விளங்குது இல்லை. இவங்க நினைக்கிறாங்க உயிரை மாற்றி கொண்டு அங்க என்ன சொருக்கம் கிடைக்கும் என்று. இல்ல சகோதரர்களே, அனுபவிக்கணும். பட்டாத்தான் அறிவாங்க அந்த இடத்துல. அந்த நேரத்துல அறிகிற நேரம் சொரிச்சல் சொரிஞ்சுட யாரும் இடிக்க மாட்டாங்க. சரி, இது ஒரு டாபிக் அப்படி பேசிக்கொண்டு போயிடும். ஆனா நேரம் சுருக்கம், சாரம்சத்தை மட்டும் பேச வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உயிர் என்று சொல்றது ஒரு நியமத், பாதுகாப்பு. இரண்டாவது தான் அந்த உயிரை சுமந்திருக்கக்கூடிய எங்களுடைய உடல். இது ஆகப்பெரிய நியமத். இந்த வட்டி இருக்கிறது தானே, இது ஆகப்பெரிய ஒரு நியமத். சரியான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃப வல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தந்துன்னு துஆ செஞ்சிருக்கிறார். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் கேட்ட ஒரே விடயம் தான் ஆஃபியத், உடல் ஆரோக்கியம். நாங்க கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், மாடா மாடிகளை வாழ்ந்தாலும், பொறுமதியான வாகனத்துல போனாலும், கிலோ கணக்கு தங்கம் இருந்தாலும், உடல்ல ஆஃபியத் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சகோதரர்களே? நினைச்ச மாதிரி திட்டு ஏலாண்டா, நினைச்ச மாதிரி ஒரு ஆயிரம் பயணம் போக ஏலாண்டா, மனைவியை சந்தோஷமா திருப்தி கொடுத்த ஏலாண்டா, இந்த பொடி எல்லாத்துக்கு. அதனால உடம்புக்கு தானே இது ஆகப்பெரிய ஒரு நியமத். அதனாலதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பதனினா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ சம்இனா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பஸரினா. யா அல்லாஹ், இந்த உடம்புல ஆஃபியத்தை தந்தது, இந்த பார்வையில ஆஃபியத்தை தந்தது, இந்த கேள்வியில ஆஃபியத்தை தந்தது. ஆஃபியத், ஆரோக்கியத்தை கேட்டா. இதே மாதிரி சரியான சகோதரர்களே, அடிக்கி கொண்டு போய் நாங்க ஓதுற நிறைய துவாக்கள்ல சாரம்சத்தை எடுத்து பாருங்க, உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 100% ஆஃபியத், ஆரோக்கியத்தை கேட்கிறதாகத்தான் நினைக்கும். நாங்க ஒன்னும் தோதும் அல்லாஹ் தினா ஃபீமன் அதே. யா அல்லாஹ், நீ யாருக்கு நேர்வழி கொடுத்தாயோ அந்த நேர்வழி கொடுத்தவர்களுக்குள்ள என்னைய ஒருத்தர் நான் ஆக்கிட்டு ஆஃபீனா ஃபீமன் ஆஃபி. யா அல்லாஹ், நீ யாருக்கெல்லாம் ஆஃபியத், ஆரோக்கியத்தை கொடுத்தாயோ அந்த ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தவர்களுக்கு ஒருவனாக என்னைய நீ ஆக்கிடு. ஆஃபியத்தை கேட்கிறோம். மனசால கூட போறோம். உஃப்ரானக்கல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹபனியல் அதா வ ஆஃபானி. யா அல்லாஹ், இந்த உடம்புல சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய, நோவினை செய்யக்கூடிய அசுத்தங்களை வெளியாக்கி இந்த உடம்புல ராகத்தை, ஆஃபியத்தை ஏற்படுத்தின உன்னிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடு. இது மாதிரி சரியானவர்களே நிறைய சொல்லிக் கொண்டு போகணும். உடல் ஆஃபியத், ஆரோக்கியம் ரொம்ப பெரிய ஒரு நியமத். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அந்த பொறுமதி விளங்குதில்லை. விளங்காத காரணத்தினாலதான் இந்த உடம்புடைய ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை நாங்களாக என்ன செய்யறோம், இல்லாமக்கி கொள்றோம். அல்லாஹ் இந்த உலகத்துல ஹராமாக ஆக்கின விடயங்களை விட ஏராளம் தாராளம் ஹலாலான விஷயங்களை தான் நல்லா உத்தார ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். நிறைய ஆகுமான வழிகள். சரியான சகோதரர்களே, சில விஷயங்களை மட்டும்தான் இது வாழும், இது செருப்பட்டி வராது. நீங்க இதை
பாவிச்சான், இதை சாப்பிட்டான், இதை குடிச்சான், நீங்க உருப்பட மாட்டீங்க, உங்களோட உயிரும் வீணா போய்த்திரும். அதே மாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியமும் நாசமா போய்த்திரும். அதனால இந்த சாப்பாட்டை இந்த பானங்களை நீங்க குடிக்க வேணும், சாப்பிட வேணும்னு சொல்லி எல்லாம் சில விஷயத்தை தான் தடுத்தீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிறைய தின்னலாம், குடிக்கலாம், அதற்கான சாப்பாடு ஐட்டங்கள், அதற்கான குளிர்பானங்கள் அல்லாஹ் தஆலா எத்தனையோ எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். ஆனா சில விஷயங்களை மட்டும் தடுத்துக்கிறான். இது உங்களுக்கு வராது, இது சரிப்பட்டு வராது. அதுல ஒன்றுதான் அல்ல எங்களை உங்களை பார்த்து சொல்றான், அந்நியர்களை பார்த்தல்ல சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் அன்சாம் வல் அஸ்லாம் ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்கள் எங்களை பார்த்து சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு மதுபானம் இருக்கிறதா, மறுபானம், சாராயம், அதே மாதிரி சூதாட்டம், விக்கிரக ஆராதனை, அம்பெரிஞ்சு குறி பார்க்கிறது, இது எல்லாம் ஷைத்தான அருவருப்பான செயல். ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருப்பான ஒரு செயல். அவனே அருவருப்பானவன். அவன் செயல் என்ன நல்லதா வைக்கும், வரவேற்கத்தக்கதாக வைக்கும் இல்ல, அது அசிங்கமாக தான் இருக்கும். அதனால இந்த மதுபானம், சூதாட்டம், விக்கிரக ஆராதனை, அம்பெரிஞ்சு குறி பார்க்கிறது, இது அத்தனையும் ஷைத்தானுடைய அருவருப்பான செயல். இத நீங்க தவிர்த்து கொள்ளணும். இதை தவிர்த்து கொண்டா நீங்க ஜெயசீலர்களாக, வெற்றியாளர்களாக நீங்க மாறுவீங்க. நீங்க சமுதாயத்துல வெற்றியாளர்களாக மாறணுமா, நீங்க இந்த அருவருப்பான செயலை கைவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யுதிய பைனகும் அல்-அதாவத வல்-பகலா ஃபில் ஹம்ரி வல் மைஸிர். ஷைத்தான் இருக்கிறானே மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியில விரோதங்களை ஃபித்னாக்களை உருவாக்குறதுக்கு அவன் விரும்புகிறான். ஷைத்தான் விரும்புறதெல்லாம் இந்த சூதாட்டம், இந்த மதுபானம், இது ரெண்டும் இருக்கிறதானே, இந்த சூதாட்டமும் மதுபானமும் இது ரெண்டும் ரெட்டப்புள்ள மாதிரி, ரெட்டப்பிறவி மாதிரி. மதுபானம் இருந்தா சூதாட்டம் இருக்கும், சூதாட்டம் இருந்தா மதுபானம் இருக்கும். ரெண்டும் ரெட்ட குழந்தை மாதிரி, ஒன்று விட்டு ஒன்று பெரியாது. ஷைத்தான் விரும்புறது சமுதாயத்தில் இதை உருவாக்கி சமுதாயத்துக்கு மத்தியில விரோதங்களை ஃபித்னாக்களை, ஃபசாதுகளை உருவாக்குறது தான் அவரோட நோக்கம். அதனால கண்ணியத்துக்குரிய ஷரியானவர்களே, இதுகளை நாங்க தவிர்த்து கொள்ளணும். அதனாலதான் இன்னைக்கு எங்களோட சமுதாயத்துல நாங்க பார்க்கிறோம், வளரக்கூடிய எங்களோட வாலிபர்களை ஏம் பண்ணி யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு திசை திருப்பி கொண்டிருக்கிறான், வழி எடுத்து கொண்டிருக்கிறான். படிக்க விடாம, ஓத விடாம, சமூகத்துல தலை நிமிர்ந்து வாழ விடாம இந்த சமூகத்தை சீரழிக்கிறாங்க. அதற்கான எத்தனையோ யுக்திகளை, எத்தனையோ தந்திரங்களை கையாளுறதை நாங்க பார்க்கிறோம். அதுல மெயின் சப்ஜெக்ட் தான் போன்ற போதையும் நாங்க அருந்தக்கூடிய இந்த போதை வஸ்துகள். இது ரெண்டையும் மெயினா வச்சு எங்கட இளம் சமுதாயத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறான், வழி எடுத்து கொண்டிருக்கிறான், நரகத்தின் பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறான், நாசத்தின் பக்கம், படுகொலையின் பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறான் சகோதரர்கள். அதனால இத 4 விஷயமா பிரிக்கிறான். இந்த அளவுக்கு தந்திரத்தை கையாண்டு சமூகத்துக்குள்ள இந்த போதையை அவங்க ஊடுருவ செய்யறாங்கன்னா, இத சமூகத்தில் எப்படி புகுத்துறாங்கன்னா, 4 தந்திரங்களை, 4 சிஸ்டங்களை கையாளுறாங்க. அதுல ஒன்றுதான் குடிக்க கொடுக்கிறது. அதாவது சாராயம், மதுபானம், குடி. இதை குடிச்சா நீங்க ஜொலியா இருப்பீங்க, சொரக்கத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், ஊர்லிகளை கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருக்கும், கடல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சொத்தோட நீங்க அடிச்சு பாருங்க. மதுபானத்தை கொடுக்குறாங்க, நீங்க குடிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு லேசான விஷயம் அல்ல. இதை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ, யார் போதைக்கு அடிமையாக்கிறாங்களோ, யார் மதுபானத்துக்கு அடிமையாக்கிறாங்களோ, இன்னைக்கு வாழ்க்கையில உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை, சீரழிஞ்சு போறாங்க. அவங்களும் சீரழிஞ்சு, அவங்களோட குடும்பமும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக சாராய மதுபானம். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபுல் ஹம்ர், நீங்க மதுபானத்தை தவிர்த்து கொள்ளணும். ஏன் தெரியுமா?
ஃபைனஹா மிஃப்தாஹு குல்ல ஷர். இது எல்லா பாவிகளுடைய எல்லா பாவங்களுடைய சாவியாக திறவுகோலாக இருக்கிறது. இத போட்டான், இத அடிச்சான், அடுத்த பாவங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். மதுபானம் குடிச்சான், சினாவா, ஒட்டியா, கொலையா, கொள்ளையா, எல்லா பஞ்சமா பாவங்களும் தலை விரிச்சு ஆட்டம் நீ நாங்க பாக்குறோம் இல்லையா? குடிச்சிட்டு போடுற டான்ஸ பாக்குறோம் தானே, குடிச்சிட்டு போடுற கூத்துக்கு மாலத்தை நாங்க பாக்குறோம் தானே, இன்னைக்கு சமுதாயத்துல காண்ல ஊந்துகிறத பாக்குறோம் தானே, இன்னைக்கு நிறைய இடத்துல கண்ணியத்துக்குரியவங்க, கௌரவத்துக்குரியவங்க, சங்கியானவங்க எத்தனையோ பேர் குடிக்கு ஆளாகி அடிமையாகி இன்னைக்கு கேவலப்பட்டு கொண்டு காலையில் வீதியிலையும் பிறந்து கொண்டிருந்த நாங்க பார்க்கிறோம். அதனால சொன்னாங்க இது பாவத்தினுடைய சாவின்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு எங்களோட வளர்ற சமுதாயத்துல சில பேர் வியாக்கியானம் சொல்றாங்க. நாங்க பெருசா நாங்க சாராயம் குடிக்கல, நாங்க மதுபானம் குடிக்கல, மதுபானம் குடிக்கலாம்னு தானே எல்லாம் சொல்றோம். நாங்க சாராயம் குடிக்கல, நாங்க இன்னைக்கு வேலை செய்யறோம், கஷ்டப்படுறோம், நாட்டாம வேலை செய்யறோம், கூலி வேலை செய்யறோம், விவசாயம் செய்யறோம். அதனால எங்க உடம்புல கொஞ்சம் வருத்தம், எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஹெல்த்துக்காக எங்களோட பொட்டியை கொஞ்சம் பிக்கப்பா வச்சு கொள்றதுக்காக, ஆரோக்கியமா வச்சு கொள்றதுக்காக நாங்க மதுபானம் குடிக்கல. இன்னைக்கு வேற வேற புதிய பேரை வச்சுக்கிறாங்க, பியர், விஸ்கி, பிராண்ட் சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேரை வச்சு அடிச்சு குடிக்கிறாங்க. இதெல்லாம் விலகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 ஆண்டுகளுக்கு பின்னால அவங்க சொல்லிட்டாங்க, யஷ்ரபுன் நாஸு மின் உம்மத்தில் கம் யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா. அதாவது எங்க சமூகத்துல கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்க மதுபானத்தை குடிப்பாங்க, யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா. ஆனா மதுபானத்துக்கு மதுபானம் இல்லாத வேற பேர்கள் வச்சுக்கிறோம். எப்படி சொன்னா, மதுபானத்துக்கு மதுபானம் இல்லாத பேர்கள். இப்ப நாங்க சொல்றோமே பியர், விஸ்கி, பிராண்ட், வைன், ஐன் எல்லாம் எத்தனையோ சொல்றோமே, இதே மாதிரி புதிய பேர்களை வச்சு குடிச்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வளரக்கூடிய இளம் சிறார்கள் கூட இதுல விதிவிதப்பில் இருக்கிறான். இன்னைக்கு குடிச்சிட்டு சீரழிகிறாங்க சகோதரர்கள், குடிச்சிட்டு சீரழிகிறாங்க. அதுலயும் கவலையான செய்தி என்ன தெரியுமா? சில பேர் சொல்றாங்க, நம்ம நாட்டு சரக்கு அடிச்சா பவர் போகாது, டொப்புக்கு ஏறாது, சரியா கூத்துக்கு மானம் போடு. அதனால சில பேர் என்ன தெரியுமா செய்யலாம், வெளிநாட்டால் ஒரிஜினல் ஐட்டம், ஒரிஜினல் மதுபானம் அதை அலப்பிச்சு என்ன செய்யலாம், குடிக்கிறான். புத்தரை என்ன தெரியுமா செஞ்சாரு, வெளிநாட்டிலேருந்து போந்த ஒரிஜினல் ஐட்டம் புத்தரை கூட்டிட்டு வந்து இங்க வாங்க ராஜா, இங்க வா பாருங்கன்னு சொல்லி புத்தகத்தை போட்டு கொடுத்து ஒரு கிளாஸ்ல ஊற்றி கொடுத்தாரு. குடிச்சா இப்ப தென்னை மரத்தை காட்டி கேட்டார், இது என்ன மரம், இது என்ன மரம், இது தென்னை மரம், என்ன மரம், மூணு சொட்டு கடல். இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொடுத்தார், குடிய ராஜா குடிச்சார். இப்ப கேட்டார், இது என்ன மரம், இது தென்னை மரம். தென்னை மரமா, இன்னும் பட்டை இல்லையா, இன்னும் தலைக்கு ஏறலையா? இன்னொரு கிளாஸ் ஊற்றி கொடுத்தார். ஊற்றி கொடுத்ததோட ராஜா, இது என்ன மரம், இது ஈச்ச மரம் தானே. இப்ப உங்களுக்கு பட்டி, வெளிநாட்டு சரக்கு அடிச்சா டொப்புக்கு பட்டணும். சரியான சகோதரர்களை, இது நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேரை பார்க்கிறோம், வெளிநாட்டில் இது வார நேரம் ஒரிஜினல் சரக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அவங்க குடிக்கிற மாத்திரமல்ல, எத்தனையோ பேரை குடிக்க கொடுத்து சீரழிக்கிறாங்க, நாசமாக்குறாங்க. இன்னைக்கு இந்த செய்திகளை நாளுக்கு நாள் கேள்விப்பட்டோம் சொல்லுவோம், நாளுக்கு நாள். சரி, இது ஒரு கூட்டத்தால் என்ன செய்யறாங்க, மதுபானத்துல இதுக்கும் ஒரு தனி தலையங்கம். இதை குடிச்சா என்ன விபரீதம் எல்லாருக்கும் தெரியும். டாக்டர்மார் என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் தெரியும். இது உடம்புக்கு உகந்ததல்ல, உடம்ப சீரழிக்கக்கூடியது, உயிரை அவசரமாக மாற்றக்கூடிய ஒன்றுதான் இந்த போதை வஸ்து, இந்த மதுபானம். சரி, உங்களுக்கு குடிக்க இயலாதா? அடுத்த தந்திரம், அடுத்த யுக்தி தான், உங்களுக்கு குடிக்க இயலாது சொன்னா நாங்க உங்களுக்கு சாப்பிடத்தாரு, 2வது ஐட்டம் சாப்பிடத்தாரு. அதை நீங்க பேசாம சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமில்ல, நீங்க சூனா ஈப்பீங்க. இதை பாருங்க, மாவா, அபி, குலி, லேகி, இது மாதிரி எத்தனை ஐட்டங்கள் வந்து ஆப்பிள் பிராண்ட், ஒரேஞ்ச் பிராண்ட் சொல்லி டொஃபியல போல, சாக்லேட்டுகளை போல இன்னைக்கு நவீன அமைப்புல கண்டுபிடிச்சிருக்கிறான். சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியா, டொஃபி தானே, சாக்லேட் தானே, எடுத்து சாப்பிடுறாங்க. காலப்போக்குல அதுல போதைய கலந்திக்கிறான். அது உடம்புக்கு படப்பட அந்த டேஸ்ட், அந்த இன்பம், அந்த ரசனை உடம்புல ஏற நேரம் விடாது. அதனால எங்க போனாலும் வாங்கி சாப்பிடுவோம்.
வாங்கி குடிக்கணுங்கிற சிந்தனை தான் வெறியாட்டத்தில் இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு இளம் சமூகத்தை நிறையவே நாங்க பார்க்கிறோம். அதனாலதான் சாப்பிடக்கூடிய சில இடத்துல பாருங்க, சும்மா கண்ணெல்லாம் சில பேருக்கு மின்னி கொண்டிருக்கே பார்த்தா அப்படின்னு அடிச்சு கேட்பாங்களே, என்னடா நீ முழியில அந்த முழிகிற மாதிரி என்ன அப்படின்னு அடிச்சாயா, புள்ளி அடிச்சாயா, லேயட் அடிச்சாயா? இன்னைக்கு அதை விட்டுங்களே, கல்யாண வீடுகளில் நடக்கிற செய்தி சுபஹானல்லாஹ். சில பேருக்கு சாப்பாட்டை வச்சா இது என்ன பௌரா அல்லது வங்காள விடிகுடவான்னு யோசிக்கிற ஒரு நேரம் என்ன தெரியுமா? சில பேர் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தா முதலாவது மாசி சம்பளோட ஒரு சகர் விளையாடியாச்சு, அதுக்கு பின்னால அச்சாரோடு, அதுக்கு பின்னால இறைச்சி துண்டோட ஆனத்தோடு, அதுக்கு பின்னால களியாவோட, அதுக்கு பின்னால துண்டு துணியோட, அதுக்கு பின்னால தோலியோட, அதுக்கு பின்னால சேதை கால். பார்த்தா என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு முன்னால அறவருக்கு முன்னால போயிட்டு டெய்லியை தடிச்சுட்டு வந்து புள்ளி அடிச்சுட்டு வந்தா தின்றாரு பசி போகுறீங்க. ஆனா ஒருத்த பார்த்தா சரி அந்த மாதிரி இல்ல, கொஞ்சோண்டு வவுதான். ஆனா தின்றாரு முடிவில்லை, கொடுத்தாலும் முடிவில்லை. சில பேர் சொல்றாங்க என்ன ராஜா ஆரம்பத்துல சாப்பாடு வைக்கிற நேரம் உட்கார்ந்தவங்க கடைசியா பொண்ணு விட்டாலையும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை விட்டாலையும் வந்துட்டாங்க. நீங்க இன்னும் எலும்பலையா? எங்களுக்கு இன்னும் எலும்பலை இன்னும் தாங்கலன்னு கேட்கிறான். என்ன மாயமா மந்திரமா? சங்கியான சகோதரர்கள் என்ன ரகசியம் பார்த்தா குளிய லேகிய தடிச்சுட்டு வந்தீங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா செய்யறாங்க? உங்களுக்கு குடிக்க இயலாதா, சாப்பிடவும் இயலாதா, நிர்வாகத்தால காணுவாங்களா, உங்களோட உமா பாப்பா காணுவாங்களா, கூட்டாளிமார் கண்ட கேஸ் பாரமா, சட்டம் எடுப்பாங்களா? அதனால ஒன்றுமா உரியிறது, குடிக்கிறதும் அல்ல, சாப்பிடுறதும் அல்ல, உரியிறது. என்னன்னா பாருங்க, அந்த பீடி, சிகரெட், சுருட்டு, அதே மாதிரி இந்த கேஜி, ஹெரோயின், ஐஸ், இன்னைக்கு எத்தனையோ ஐட்டம் வந்து இன்னைக்கு மீன் வியாபாரி வார நேரம் பாருங்களேன், சாலையா உருளா அலகொடு அது இது எத்தனையோ ஐட்டத்தை சொல்றோம். ஆனா அதையும் விட இன்னைக்கு மதுபானத்தோட பேர் லிஸ்ட் எடுத்துன்னு சொன்னா அதுக்கு கொண்டே போயிட வாய்ப்பாடு மாதிரி. அந்த அளவுக்கு கண்ணியத்துடைய சகோதரர்களே உரிய ஐட்டங்கள் நிறைய நாங்க பார்க்கிறோம். அந்த ஐஸ், அந்த ஹெரோவினை, அந்த கேஜிய, அந்த குடுவை, அந்த போயில தூள, இந்த பீடி சிகரெட் இதுகளை சுருட்டுகளை உறிஞ்செடுத்து சொன்னா இவர் எங்கேயோ மிளக்கிற மாதிரி, சும்மா எங்கேயோ ஒரு பூலகத்தில் வைக்கிற மாதிரி இவர் யாரை பார்த்தாலும் வைன் வச்ச கோடிக்கமாய் சிரிச்சு கொண்டே இருப்பார். சில பேர் சொல்ற ஜாய் பொடியன்னா ஒரே சிரிச்ச முகத்தோட இருக்கிறது. ஆனா யாருக்கு ரகசியம் தெரியா பொடியன் என்னத்துக்கு சிரிக்கிறன்னு சொல்லி வைன் வச்ச கோடிக்கமாய் சிரிச்சு கொண்டிருக்கிற நிலவுக்கல்ல மாய்த்தலங்க குட்டு அடிச்சுட்டு வந்தீங்கிற, கேஜி அடிச்சுட்டு வந்தீங்கிற. சில நேரம் கேஜி அடிச்சுட்டு போற நேரம் சில பேருக்கு தலை காஞ்ச புதிய விஷயம் எல்லாம் பேசுவான். மனைவியோட கண்ணியம் விளங்கா, உண்மாவோட கண்ணியம் விளங்கா, ஆசிரியர்களுடைய கண்ணியம் விளங்கா, உஸ்தாத்மார்களுடைய கண்ணியம் விளங்கா, ஏண்ட பிள்ளையே, ஏண்ட மனைவியே, ஏண்ட சகோதரியே விளங்கா. இன்னைக்கு எங்கட நாட்டில் கேள்விப்படுறோம், கேஜி அடிச்சு தலை காஞ்சி, குடு அடிச்சு காஞ்சி, இன்னைக்கு பெட்ட மகள கருப்பமாக்குறான். சொல்லிக் கொள்ளும் மேல என்னை விட நிறைய உங்களுக்கு தெரியும். பெட்ட மகள் கருப்பமாக்குறான். யாரு? சொந்த வாப்பா, சொந்த தங்கச்ச நானா, சொந்த மகன் உம்மா. மேற்கூசுறு புல்லரிக்கிற சகோதரர்களே, நான் சும்மா பிம்பர்ல சொல்லல, சும்மா உறுதியா நான் சொல்றேன். கேள்விப்பட்டு நாங்க பார்த்து அனுபவிச்ச விஷயங்களே சமுதாயத்துல நிறைய நடக்குது. பொறுமதி விளங்குது இல்ல. ஏன் இந்த போதையை குடிச்சா, இதை அடிச்சா மஸ்தாகிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது தெரியா, சுய உணர்வுகள் எல்லாம் வாங்கி. அதனால உண்மைக்கும் மகளுக்கும் மனைவிக்கு வித்தியாசம் தெரியாத சமுதாயம் இன்றைக்கு தலை தூக்கி கொண்டு போறான். நாங்க ஓரமா கைகட்டி பார்த்து கொண்டிருக்கோம். அவன் கேட்டா கெடட்டும், எங்களுக்கு கேட்டான். அவன் குடிச்சா குடிக்கட்டும், எங்களுக்கு கேட்டான். நாங்களா குடிக்கிறோம் இல்ல சகோதரர்களே. பார்த்து கொண்டிருந்தா இன்னைக்கு அவன் நாளைக்கு எங்கட குடும்பத்துல உருவாகும். அதனால எங்கட சமூகம் சீரழிஞ்சு ஊருக்கும் அவல பேர் கெட்ட பேர் தான் வந்து சேருமே தவிர நலவுகள் வருது. இதனால இன்னைக்கு அதை குடிக்கிறான். குடியினை நிறைய இடத்துல நாங்க பார்க்கிறோம். இந்த கோயிலத்தூள் இங்கே எப்படியே தெரியா, சில ஏரியால பாத்தீங்கன்னா இந்த வாழை மரத்துல பட்டைக்கு, வாழை மர பட்டை அதை காய வச்சு அதை மடிச்சு வெட்டி எடுப்பான். அதுக்குள்ள கோயிலத்தூளை வச்சுட்டு அறையில் அடிச்சாச்சு. சில பெண்கள் என்ன செய்வாங்க, அப்படியே அடிச்சு கொள்வாங்க, அவனோட கவுனுக்குள்ள அடிச்சு கொள்வாங்க. அடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கட்டிட்டு உதத்துல வைக்கிறது, மூக்குல கொஞ்சம் அப்படி இழுக்கிறது, கொஞ்சம் அப்படியே
கேட்டா சொல்ற நாங்க என்ன அடிச்சோனாங்க பஞ்சவா குட்டுவா ஹெராமினா இல்லே கோயில தூளே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம் ஃபகலீலுஹு ஹராம் வகஸீருஹு ஹராம். அதாவது போதை ஏற்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சமோ மிச்சமோ அத்தனையும் ஹராம்னு சொன்னாங்க. இந்த கோயில தூள இழுத்ததுக்கு பின்னால அதுல என்ன அம்பர் வாசமா வருது, கஸ்தூரி வாசமா வருது, ஈச்சேல துருவாட அங்க நாய் நாத்தம் எடுத்து வைக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிலே கவலையான செய்தி என்ன தெரியுமா? இதனுடைய விபரீதம் எங்களோட சமுதாயத்துக்கு இன்றைக்கு விளங்கும். சரி, அது 3வது கட்டம். 4வது குடிக்கவும் மேலாம், சாப்பிடவும் மேலாம், உரியவும் மேலாம். நீங்க வந்து உட்கார்ந்து கொள்ளுவோம், நாங்க உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம், போதைய கலந்த ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதனால நீங்க சூனாயிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ரசனை ஒன்று வரும், நீங்க சும்மா ஃபன் எடுத்து கொண்டிருப்பீங்க. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 4வது ஐட்டம் என்ன செய்யறாங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் அடிக்கிறது. நிறைய இடத்துல இந்த கவலையான செய்தி நடக்கிறது. இது நடந்து கொண்டே இஸ்லாம் இந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு கௌரவமான மார்க்கம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அகல் பதல வஃபூம் ஃபலா யக்ரபன மஸ்ஜிதனா ஃபைனல் மலாயிகத ததஅத்த மிம்மா யதஅத்த மின்ஹு பனு ஆதம். நீங்க பச்சையாக வெள்ள பூடு வெங்காயம் ஹலாலானது சாப்பிட அனுமதி கொடுத்தது, சாப்பிட ஏலம் தாராளம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் இதை சமைக்காம பச்சையாக இந்த வெங்காயம் வெள்ள பூட்டை சாப்பிட்டு நீங்க மஸ்ஜிதுக்கு வரவா? ஃபலா யக்ரபன மஸ்ஜிதனா. ஏன் தெரியுமா? ஃபைனல் மலாயிகத ததஅத்த மிம்மா யதஅத்த மின்ஹு பனு ஆதம். அதனால அந்த துருவாடையின் காரணமாக மலக்குமார்கள் மனிதர்கள் நோவினை அடைகிறாங்க, வேதனை அடைகிறாங்க. அதனால பச்சைக்கு நீங்க சாப்பிட்டு வரவானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு உன்னதமான உயர்வான மார்க்கம் தான் இந்த சங்கையான தீர்வு. ஆனா எங்களுக்கு விளங்கல. சில பேர் என்ன தெரியுமா, நல்ல சுருட்டு அடிச்சுட்டு வந்து பள்ளி தலைவாசல்கிட்ட வந்து அதை முள்ள சோர்ல தாப்பில் இப்படி தடாவி எங்கன்னு ஒரு ஓரத்தில் அடிச்சுடுவாங்க. முந்தி காதில் அடிச்சுடுவாங்க. எப்படா அது குறைஞ்சிருச்சு, வெக்கமே சுஜூதுக்கு போகலாம் கலந்து போகணும் தான், அதனால ஓரமா வச்சுக்குவாங்க. சில பேர் பீடிய சிகரெட் என்ன செய்வாங்க, அடிச்சுட்டு வந்து இங்க சப்புல நின்றா சம்டைம் ஒரு தும்மல் போனா அல்லது ஒரு கொட்டாவி போனா கர்மத்துக்கு ஒரு இருமல் வந்துருச்சுன்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நிலைமை என்ன? அதனால நான் மச்சத்துக்கு வார நேரம் நறுமணம் உள்ள, அதாவது நல்ல ஆடைகள் நறுமணம் பூசி சுத்தமா வரணும். இந்த இடம் ஏன் மணக்குமார்கள் அல்ல, மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம், எல்லாருக்கும் நறுமணம் இருக்கும். அப்படிப்பட்ட நறுமணம் உள்ள வார்த்தை இந்த அருவருப்ப விரும்புமா? ஹலாலானது கூட பச்சையாக சாப்பிட்டு வரவான்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விரும்புவாங்களா சகோதரர்கள்? சில சிட்டி பகுதிகள் நாங்க பார்த்தீங்க, இங்க இல்லை, அதாவது பெரும்பாலும் கிராமப்புறத்தில் ரொம்ப குறைவு. சரி, ஒரு 9 மணி 10 மணி நேரத்தில் காலையில சில பேர் வருவோம், சில வாலிபர்கள் வயசாளிகள் வருவோம், மஸ்ஜிதுடைய கோயிலுக்கு வருவோம். நாங்க நினைக்கிற சில நேரம் முகாம்தோட வாராய்க்கும், சில பேர் நல்ல எண்ணத்தோட வாராங்க, இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த சில சகோதரர்கள் தெரியும். ஆனா நிறைய பேர் மஸ்ஜிதுடைய கோயிலுக்குள்ள வந்து என்ன தெரியுமா, வீட்டுல குடிச்சா அல்லது பப்ளிக்ல குடிச்சா எங்கேயாவது ஓரத்தில் குடிச்சா யார் சரி தண்டா மான மரியாதை விமானம் வேறு. அதனால ராசியமா குடிக்கிறவங்க நல்ல இடம் அவங்களுக்கு கிடைச்சி பள்ளி போயிடும். வந்து ஒருத்தருக்கு இல்லா டைம்ல அங்க மலம் கழிச்சு கொண்டு, அந்த நஜீஸை கழிச்சு கொண்டு, அங்க வீடி அடிக்கிறதும் சுருட்டு அடிக்கிறதும், அங்க சிகரெட்டை பத்து வைக்கிறதும், அங்க குடு அடிக்கிறதும், அங்க கஞ்சா அடிக்கிறதும். சரியான சகோதரர்களே, மஸ்ஜிதுல கோயிலுக்குள்ள கேட்ட சொல்லுவாங்க, தோற நஜீஸை கழிக்கிற இடம் கோயிலுக்குள்ள பீக்கி இந்த அருவருப்பு செய்கிறீங்களே அப்படி சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதான் சும்மா இடிங்க சார், நாங்க ஒரு டம் உண்டு அடிக்கலான்னு எல்லாம் டீமா போயிட்டு டம் அடிக்கலாம் எல்லாம் டீமா போயிட்டு. சில பேருக்கு அதை அடிச்சா தானா அவங்களுக்கு எல்லாமே வேலை செய்யுது, லேசாத்தான் எல்லாமே வேலை செய்யறது டம் அடிச்சா தான். நாங்க வச்சு விளங்கி வச்சுக்கிற வியாக்கியானம் இது ஒரு தப்பான வியாக்கியானம் சகோதரர்களே. அதனால சங்கியான ரமலான் நோம்பு இன்னைக்கு விளங்குது இல்ல, வெள்ளிக்கிழமை மகத்துவம் விளங்குது இல்ல, அல்லாஹ் ரசூலால கண்ணியப்படுத்த சங்கியான சில நாட்கள் அதனுடைய புனிதத்துவம் விளங்குது இல்ல. இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி, கஞ்சாக்கு அடிமையாகி, ஹெரோயினுக்கு அடிமையாகி, ஐஸுக்கு அடிமையாகி இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுல ஆண்கள் மட்டுமல்ல, சில ஊர்கள்ல படிக்கிற சில வாலிப பிள்ளைகளும் இதுக்கு இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க.
சில இடங்கள்ல காதுல உள்ள நகநட்டுகளை கலத்தி கொடுக்குறான். அவங்க லவ் பண்ற குடியனுக்கு அதாவது குடு அடிக்க, ஹெரோயின் அடிக்க, ஐஸ் பாரிக்க, நீ நிறைய சரித்திரங்கள் வருகிற சகோதரர்களே. அவங்களும் கட்டி இவங்களை கெடுக்கிறாங்க. வளரக்கூடிய சமுதாயமே கெட்டு போகும். ஏன் இதனுடைய விபரீதம் விளங்குதில்லை. அதனால ஒரு பட நடிகர் படத்துல வந்து அவர் ஒரு டி-ஷர்ட்டை ஷர்ட்டை போட்டு முடிய கண்டு நின்ற மாதிரி வெட்டி ஒரு கோர்லி பாறை அடிச்சு 4 பேரு கையை காலை தூக்கி அடிச்சா அவர் ஹீரோன்னு அவருக்கு நினைப்பு. அதை பார்க்கிற இவருக்கு நினைப்பு. இவரும் என்ன செய்யறாரு? பப்ளிக் விளங்குது இல்ல, உம்மா பாப்பா விளங்குது இல்ல, தலைவர் விளங்குது இல்ல, நிர்வாகம் விளங்குது இல்ல, படிச்சவங்க விளங்குது இல்ல, பப்ளிக் என்ன செய்யறாரு? சிகரெட் அடிச்சு கொண்டிருக்கிறார். நினைக்கிற இவர் ஹீரோ இல்ல சகோதரர்களே. இது ஹீரோ அல்ல. இது அல்லாஹ்விடத்துல ஜீரோ. அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் கை அதாவது எந்த அளவுக்கு சொன்னா அவனுடைய சீரழிவு வந்துட்டுன்னா அதை தாக்கி பிடிக்கிறாரே, கேவலப்படுத்திய போது. இன்னும் சில இடத்துல சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? தானும் கட்டி இன்னொருத்தரை கெடுக்கிறன்ற கதை இருக்கிறேன். அது மாதிரி இவங்க குடிக்கிறது மட்டுமில்ல, இன்னொரு சமூகத்தை உருவாக்குறான். நல்ல நல்ல படிச்ச பிள்ளைகள், ஓதின பிள்ளைகள், தலை சிறந்த கௌரவமான குடும்பத்துல பிறந்து வந்த பிள்ளைகளை ஏம் பண்ணி அவங்கள பிடிச்சி அவங்களோட கையில இந்த போத வஸ்துகளை கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா அவங்கள திசை திருப்பி கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் அதுக்கு எடிக்ட் ஆகி அடிமையாகி இன்னைக்கு கௌரவத்தை இழந்து சுய கண்ணியத்தை இழந்து இன்னைக்கு ரோட்டுல தத்தளிக்கிறாங்க, சீரழிக்கிறாங்க. இந்த அளவுக்கு சொல்லலாம். சில ஏரியால நான் அவசரமா பணக்காரனா, நான் வாகனம் வெட்டிக்கோ, நான் மாட மாளிகை கட்டுவோம், அதனால ஷார்ட்கட் வழியில பிசினஸ் என்ன செய்யறாங்க? அது செஞ்சு இது செஞ்சு சரி வரா, நாங்க லட்சக்கணக்கு தேடணும், கோடிக்கணக்கு தேடணும்னு சொல்லி ஷார்ட்கட் வழியில இன்னைக்கு ஹராத்த பிசினஸ் செய்யறாங்க. இன்னைக்கு குடும்ப கஞ்சா பிசினஸ் செய்யறாங்க. முஸ்லிம் கிராமங்கள்ல பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளோட கையில இன்னைக்கு ஒப்படைக்கிறாங்க. சகோதரர்களே, நான் சொல்றேன், ஏந்த கருத்து மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்க இந்த ஹராத்த பிசினஸ் செஞ்சு ஒரு சமுதாயத்தை சீரழிச்சு அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து நாங்க முன்னேறணும்டா, ஏந்த பொண்டாட்டி கூடக்கு திங்க கொடுக்கணும்டா, நான் வாகனத்துல போகணும்டா, நான் பரட்டு கம்போத்தை எதிர்பார்க்கணும்டா, அதையும் விட ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை நடக்கல ஜும்மா நாள், அந்த ஜும்மா நாளில் வெளியே ஒரு முசல்லா போட்டு வசூல் செய்வது நல்லது நினைக்கிறேன். ஏன் இது எங்களோட முடிகிறது? ஆனால் ஒரு சமூகத்தையே சீரழிக்கிறது. அதுலயும் சில சில வாலிபர்கள் சம வயசு 20, 25, 30, 35 வயசு நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி அவன் உமா பாப்பா சொன்னா, உமா பாப்பா என்ன தெரியுமா சொல்ற? அப்படித்தான் ஆம்பளை புள்ளண்ட அப்படித்தானே, எப்படி ஆம்பளை புள்ளண்ட அப்படித்தானே, ஜெயிலுக்கும் போயிட்டு வரணும். சில பேர் சொல்றது ஆம்பளை புள்ளண்ட ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திக்கணும். ரெஸ்பெக்ட் அவருக்கு. நாளைக்கு காலம் அடிச்சு கண்ணத்துல 2 போட்டாத்தான் அவருக்கு விளங்கு. அப்பா அசரத்தை தேடி வருவாரு. என்னமா இவருக்கு அசமிசம் இல்லையா? ஓதி உதயாதா என்னமோ சின் பிடிச்சிட்டா சார், அடிக்கிறோம் பறக்கிறோம். இப்ப விளங்காது, இப்ப விளங்கா. சில உண்மைமாறு சொல்றேன், ஏங்க மகன் நீங்க சொல்லி திருந்தவரவா? ஏங்க மகனுக்கு வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியா? விரல வச்சாலும் கடிக்க தெரியும். அங்க வெளியே போயிட்டு ஆனவார பார்த்த குடிக்கிட்டு வரோம். உண்மை வாப்புக்கு தெரியும், விரல வச்சாலும் கடிக்க தெரியாது. யார்கிட்ட சொல்றது? உண்மை வாப்பமாறு தலையை தடாவுறாங்க, சமாளிச்சு விடுறாங்க. அதனால யார் யாரை கெடுக்கிறாங்க, யார் யாரை சீர்திருத்தது நாங்க பார்த்து கொண்டீங்க. பெண்களும் இன்னைக்கு ரகசியமா பிசினஸ் செஞ்சு முடியாது தெரியுமா? சில ஊர்கள்ல பெண்கள் ரகசியமா பிசினஸ் செய்யறாங்க. ஒரு இடத்துல குட்டு பிசினஸ் செஞ்சு ஒரு பொம்பளைய போலீஸால வந்து ஜிப்ல ஏத்துறாங்க. ஒரு போலீஸ்கார என்ன தெரியுமா செஞ்சு கைட்டால பிடிச்சு ஏற வச்சு ஏறுகிற செல்லக்குள்ள அவன் கையாவுக்குவோம் கையாவுக்குவோம். நாங்க யாரும் தெரியுமா? நாங்க முஸ்லீம். ஒரு அந்நிய மனுஷன் கையை பிடிக்கிறது ஹராம். என்ன சொன்னா ஆயிஷா தாத்தா என்ன சொல்றா? ஒரு அந்நிய ஆண் கையை பிடிக்கிறது ஹராம், நீங்க எப்படி பிடிப்பீங்க? அவன் கேட்டான், ஜாதி நாங்க அந்நியான நம்மளோட கையை பிடிச்ச ஹராம் என்ன? உங்களுக்கு குட்டி விற்கிறது, கஞ்சா விற்கிறது, இது ஹராம் இல்லையோ? இது உங்களோட மார்க்கத்தில் ஹலாலோ? நான் உங்களோட கையை மட்டும் நான் பிடிச்சேன். ஆனா நீங்க எத்தனை பேர வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க, சமுதாயத்தை சீரழிக்கிறீங்க. நீங்க பெண்கள் தானே, உங்களோட மார்க்கம் சொல்ல இல்லையா? உங்களுக்கு வெட்கம் இல்லையா? நாங்க பிடிச்ச ஹராம், நீங்க குட்டா விட்டா அது ஹலாலுனா நடக்கிறா இல்லையா? சகோதரர் நடக்கிறா இல்லையா? இதனால இது அருமை பெருமைகளுக்கு விளங்குதில்லை. சில இடத்துல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயலான்னு சொல்றாங்க, ஸ்கூலுக்கு போயலாடுறான், மதரசாக்கு போயலான்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? எங்களுக்கு வகுப்புல போயிட்டு நிம்மதியா படிக்க ஏதா சக பிள்ளைகள் சக மாணவர்கள் எங்களை வளர்க்குறாங்க. உன வாப்பா புட்டுக்காரன் என்ன, கஞ்ச காரணம் என்ன,
நேத்திர உங்களோட வாப்பா தானே ஒரு சில வந்து ஜிப்ல ஏத்திட்டு போன நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 பேருக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கிறான். நாங்க எப்படி போறது படிக்க, நாங்க எப்படி ஓத போற? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பாவம் எத்தனையோ பிள்ளைகள் படிக்க இயலாம அவனோட கௌரவத்தை இழந்து தலை குனிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில முனையுமா தப்பாக உம்மா வாப்பா பிரிஞ்சு, சொந்த மண்ணை பிரிஞ்சு, உறவினர்களை பிரிஞ்சு, எல்லா ஆசபாசத்தை தூக்கி எரிஞ்சு எங்களை நம்பி வந்தீங்கிறான். அவருக்கு வாய்க்கு வயிற்றுக்கு ஆற பசியா ஒரு தின்னவா, குடிக்கவா, உடுக்கவா, ஒரு நல நஷ்டங்களை கலந்து கொள்ளவா, ஒரு நோயாளியை பார்க்க போகவா ஏலா. அவரோட காதுல கழுத்துல உள்ளது எல்லாத்தையுமே வித்தி வித்தி இவர் குடிச்சு சீரழிச்சு. அது மட்டும் இல்ல, தின்ன ஒரு வாய்க்கு ருசியான சாப்பாடு இல்ல. இன்னைக்கு எத்தனை பெண்கள் பசியோடு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு படிக்க ஒரு புஸ்தகம் இல்ல, ஒரு கொப்பி வேணும் இல்ல, வாங்க சல்லி இல்ல. இவர் குடி அடிச்சு, கஞ்சி அடிச்சு, சாராயம் குடிச்சு எல்லாத்தையும் சீரழிச்சு. அதெல்லாம் காட்டையில் அவர் பெருநாள் தொலை வரையலாம், ஒரு மஸ்ஜிதுக்கு பெருநாள் தொலை வரையலாம், ஒரு மையத்துக்கு போயிடலாம். உனத்தோட என்ன அவனோட மூத்த மகனை பிடிச்சிட்டு போன வெளியே குட்டி மாட்டிய வெளியே. சங்கியான சகோதரர்களே, நேரம் நான் இன்னும் தொடர்ல இப்பதான் தொட்டது கடுகாலவு. இன்னும் மலையாள வீட்டுக்கு நேரம் முடிச்சுட்டு மன்னிச்சு கொள்ளுவோம். இதுக்கு பின்னால பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவா இல்லையான்னு தெரியா. அதனால கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னைக்கு எங்கட உள்ளத்துல ஈரம் இருக்கும்டா. ஏண்ட மனைவியிட பொறுமதி, ஏண்ட பிள்ளைகளோட பொறுமதி, ஏண்ட எதிர்கால வாழ்க்கை இந்த பொறுமதியில் விளங்கினா நாங்க இந்த ஹராத்தை விடணும் சகோதரர்களே. இந்த அசிங்கியத்தை விடணும், இந்த போதை வசதிகளை நாங்க விடணும். இல்லைன்னு சொல்லி இருந்தா அந்த பிள்ளைகளுடைய மான மரியாதையை யோசிக்கல, அவங்க எப்படி தள்ளி விழுந்து வாங்குறது. அது மாத்திரமல்ல, நிறைய இளம் தம்பதிகள் புதுசா கல்யாணம் முடிச்ச பொம்பளை பிள்ளைகள் சொல்றாங்க, இவரோட வாழ்றதை விட தலாக் சொல்லிட்டு போயிட்டு நாங்க ஊற்ற வாழ்றது நல்லது. ஏன் மாப்பிள்ளையோட வாழ்றது, ஏன் மாப்பிள்ளையோட தூங்குறது, ஒரு மையத்துக்கு பக்கத்துல தூங்குற மாதிரி. இவனுக்கு சீவன் இல்ல, இடுப்பு வழக்கமில்லை இந்த மனுஷனுக்கு, உச்சாரம் இல்ல, மனைவியுடைய கண்ணிய விளங்குது இல்ல, மனைவியுடைய ஆசபாசம் விளங்குது இல்ல. இவன் போதைக்கு அடிமையாகி கூட்டு அடிச்சவன் சாராயத்தை குடிச்சு உயிரணுக்கள் எல்லாம் செத்து வச்சு, உயிரணுக்கள் எல்லாம் செத்ததுக்கு பின்னால இவனுக்கு சுயமா ஏகேலா, இவன் உடம்புல உள்ள எல்லா சக்தியும் விளக்கப்பட்டிருச்சு, வாழ்க்கையில ஃபெயில் ஆகிட்டாரு. சகோதரர்கள் பேசுறா நிறைய பேசும் கோயிலும். எனவே இந்த பாரதூரமான இந்த பயங்கரமான இந்த விஷயங்களுக்கு நாங்கள் வருவோம். அதனால சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நிர்வாகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. படித்தவர்கள், வாலிபர்கள், புத்திஜீவிகள் எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒன்று சேரும் சேர்ந்த சமுதாயத்தை பாதுகாக்கும். படிப்புல, போதல்ல, சமூக சேவைகள்ல நாங்க வளர்த்தெடுக்கிறோம். யாராவது அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஏண்ட மகனாக இருந்தாலும் சரி, ஏண்ட நான தம்பியா இருந்தாலும் சரி, இந்த குடு பிசினஸ் செஞ்சா அல்லது இந்த போதைக்கு அடிமையாக இருந்தா அவங்கள நாங்க விடவே கூடாது. அல்ல எங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாட உதவிக்கு சகோதரர்களே. நாங்க பாவத்தை தடுக்கிறோம் முறையோடு முறையோடு. நாங்க என்ன செய்யணும், இதை தடுக்கணும். இதை நாங்க போலீஸ்ல சொல்லி இல்லாமலாக்கணும். இல்ல எவன் எக்கேடு கேட்டாலும் நான் நட்பேறு வெட்டு வாழணும் வாழ நினைச்சா அல்ல விடமாட்டான். அவரால் நாங்களும் சீரழியணும், எங்கட கண்ணியமும் சீரழிஞ்சு வைத்திரும், எங்கட எதிர்கால சமுதாயமும் கெட்டு வைத்திரும். எனவே கண்ணியத்துடைய சகோதரர்களை யார் எவருன்னு பார்க்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டு, ஏண்ட மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டு. அதனால நாங்க பாவத்துக்கு உடனடியாக இருக்கக்கூடாது, உதவியா இருக்கக்கூடாது. பெற்றார்களும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். ராவல் இவர் எங்க போறாரு, வாராரு, யாரோட போறாரு, என்ன செய்யறாரு, என்ன பாவனை, என்ன நடக்குது, குட்டு அடிக்கிறாரா, தோல் அடிக்கிறாரா, கொஞ்சம் கண்காணிக்கணும் சகோதரர்களே. நாங்க எங்களோட சூஃபி இவர் சஹாபின்னு நினைச்சிட்டோம்னா நாளைக்கு எங்களோட மூஞ்சில கறி பூசுவான், அதுக்கு பின்னால எங்களுக்கு தலைமை விழுந்துவாங்க. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்களை உறுதியாய் பெற்ற பிள்ளைகளை போல வாழ வைப்பானாக. பயங்கரமான இந்த பாவமான செயலில் இருந்து எங்களையும் எங்களோட சந்ததிகளையும் பாதுகாத்தது யா அல்லாஹ். ரஹ்மானே, உன்னுடைய அச்சத்தையும் மௌத்துடைய பயத்தையும் எங்கள் அனைவருடைய உள்ளத்தில் தந்தது யா அல்லாஹ். உறுதியாய் பெற்ற பிள்ளைகளை போல ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்து புனிதமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமா